இந்த நெடுந்தீவுல பார்த்தீங்கன்னா, ஒன்லி தமிழர்கள் மட்டும்தாங்க இருக்காங்க. வேறு யாருமே கிடையாதுங்க. இதனுடைய ஸ்பெஷலு தமிழர்கள் மட்டும் தான் வாழ்றாங்களாங்க. இங்க மத்தபடி சிங்களம் ரிலேட்டடா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி இருக்காங்க, போலீஸ் இருக்காங்கங்க. அவ்வளோதாங்க சிங்களங்க சிங்கள ரிலேட்டடா இருக்கிறது அவங்க தாங்க இருக்காங்க. இது வந்து ஒரு குட்டி தமிழ்நாடு மாரின்னே சொல்லலாம். மிக்ஸ்டு லாங்குவேஜ் யாருமே இல்லங்க. பெரிய வீடுங்க. பக்கத்திலே வீடுங்க. 10 மீட்டர் தாங்க இருக்கும். இதுக்கும் ஒரு 10 மீட்டர் தாங்க இருக்கும். ஸோ மக்கள் இங்கே அவ்வளோ தைரியமாக வாழ்கிறாங்கன்னா பெரிய விஷயங்க. போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியாலாம் நீங்கள் கற்பனை பண்ண வேண்டாம். ஒரு பட்ஜெட்டாக நீங்கள் வரணுன்னா, அதுவும் ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் இருந்துட்டு போகணுன்னா, இந்த மாதிரியான இடம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொன்று, இந்த ஹவுஸுகளுக்கு பின்னாடி அப்படியே பீச்சுங்க. பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கல் வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம். இது பூமியிலேருந்தே வளருது. அதாவது கல்லுக்கு வந்து உயிர் இருக்குது, கல்லும் வளரும் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இதாங்க. இந்த கல் தான். இது வந்து பூமியிலேருந்தே, நம்ம இது ஒரு தனி பார்ட்டாக இல்லை, பூமியிலேருந்தே வளருதாம். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி நாகப்பட்டினத்துலேருந்து இந்த வழியாக தான் கிராஸ் ஆகி போகுமா. இப்படி போய் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நெடுந்தீவு. அதுக்கப்புறம் அந்த நைனாதீவு தாண்டி இந்த லாஸ்ட் இருக்குது பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் தான் வந்து காங்கேசன் துறைமுகம் இருக்கான். அங்கே தான் வந்து நம்ம போய் இறங்கணும். தீவு ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் வெளிச்சத்தில் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த இடம்தாங்க. இந்த தீவில் ரொம்ப முக்கியமான இடம். ஜெர்மன் ஷெப்புக்கு நம்ம ஊர் நாட்டு நாய் கிராஸுங்க இதெல்லாம். 8 பேர் இருக்காளுங்க, ஒரே கலரில் இருக்காளுங்க. நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல அண்ணனுங்க, அவங்க வீட்டுக்கு தான் நமக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க மதியானம். அங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்பெஷலாக மீன் குழம்பு. இது ஒரு புது அனுபவம். அந்த பிரிட்டிஷோடைய அந்த லோகோ என்ன இருக்குது பாருங்கள், இத்தனை வருஷத்தில் அதை அழிக்க முடியாது. அண்ணா வணக்கண்ணா. இந்தியாவிலேருந்து வரேண்ணா, தமிழ்நாட்டிலேருந்து வரேன். உங்கள் பேருங்கண்ணா? கோன்சியஸ். ஓகேண்ணா. அதான் அவர் உங்களுக்கு மச்சாண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து, இப்போ நம்ம இறங்கி வந்தோம்ல நம்ம அண்ணனும் கூட, அதுக்கு உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஒரு கோயில் வாசல் தாங்க. இந்த கோயில் வாசல் பார்த்திங்கன்னா சென்ட் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புனித யாகப்பர் இருக்கார்ல, அவருடைய கோயிலாம். இது வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டின நெடுந்தீவுலேயே ரொம்ப பழமையான கோயிலாம். நெடுந்தீவுக்குள்ளே கால் எடுத்து வச்சோடனே ஒரு கோயில் வாசலில் தான் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க உள்ளே போய் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெடுந்தீவு ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிக்கலாம். புனித யாகப்பர் அவருடைய திருத்தலம். இது வந்து ரொம்ப பழைய கோயிலுன்னு சொன்னாங்க இப்போ அண்ணனுங்க. இது பாருங்கள், அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள், அந்த பழைய இதிலே தான் இருக்குது. ஸோ நெடுந்தீவிலே இது ரொம்ப பழமையான கோயிலாம். புனித யாகப்பர், சென்ட் ஜோசப்னு சொல்லுவாங்க, சென்ட் ஜேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் புனித யாகப்பர்ன்னு சொல்லுவாங்க. அவருடைய திருத்தலம் தாங்க. வாங்க இது பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். முன்னாடி வந்து நமக்கு பெயிண்டிங் பண்ணி இதாக இருந்தாலும், பின்னாடி வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது இது ரொம்ப பழங்காலத்தில் கட்டின அந்த பில்டிங் தாங்க. பாருங்கள், இதெல்லாம் ஃபாரினில் தான் இருக்கும் இந்த அமைப்பெல்லாம், பழைய கோயிலுங்களாம். இங்கே பாருங்கள், அந்த ஷீட்டு ஓடு போட்டிருக்காங்க. ஓடு போட்டு இந்த ஸ்ட்ரக்சரே வந்து பிரிட்டிஷ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. ஸோ நெடுந்தீவில் ஒரு மிக பழமையான கோயிலுங்க இது. ஸ்ட்ரக்சரும் பார்த்தா தெரியுது. ஃபாரின்லாம் நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும், சர்ச்செல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ முன்னாடி மட்டும் நமக்கு ஆல்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பீடம் இருக்குது. ஸோ ஓடு இருக்கிறதுனால அங்கங்கே லைட்டாக உழுதுருக்குங்க. அந்த பழங்காலத்து ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது பாருங்கள். நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. மேலே பாருங்கள், அப்படியே அந்த ஓடெல்லாம் வந்து அந்த பழங்காலத்தில் பண்ணது அப்படியே இருக்குங்க. நல்லா இருக்குங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இப்போ இது ஒரு நல்ல விஷயம். ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கோயிலுக்குள்ளே வந்துட்டு போகிறோம். ஓகேங்க, நம்ம அடுத்து அப்படியே வெளியில் போகலாம். இதாங்க சென்ட் ஜேம்ஸ் புனித யாகப்பர்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அவருடைய இது தாங்க சுரூபம் தான் இங்கே தான் இருக்குது. இவரை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் கூகுளில் படிச்சுட்டு சொல்கிறேங்க. இவர் எந்த காலத்தில் எப்போ இங்கே வந்தார், இல்லை இங்கே எதுக்கு இவருடைய கோயிலை கட்டினாங்கன்றதை நான் நெட்டில் பார்த்துட்டு சொல்கிறேன். புனித யாகப்பர் அவருடைய திருத்தலங்க. இது தமிழ்நாட்டிலே நான் இது வரைக்கும் யாகப்பர் கோயிலுன்னு எதுவும் பார்த்ததில்ல. ஆனால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் யாகப்பர்னு ஒருத்தர் இருக்காருன்ட்டு. ஆனால் அவருக்குன்னு ஒரு திருத்தலம் இருக்கிறத நம்ம இப்போ தாங்க பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இந்த பில்டிங் வந்து ரொம்ப பழசுங்க.
எத்தனை வருஷம் தெரியல. இப்போ அண்ணங்கிட்ட கேட்பேன், அவர் சொல்லுவார். இது வந்து பாதரங்க இப்போ இந்த சர்ச்சுக்கு இருக்கிற ஃபாதருங்களுக்கு வந்து தங்கும் அறைன்னு சொல்லுவாங்க, பாதரங்க அறைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா அரை ரூமுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அந்த அந்த மாதிரியான இடம் தாங்க. ஆனால் இது சொல்லுங்கன்னா, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்காக இருக்குன்னா, இப்போ ரொம்ப பழமையாக இருக்குது இது. கல் வந்து இது நிலத்தில் தோண்ட தோண்ட வரும். ஓகே ஓகே. கடல்ல இருந்து எடுக்கிறது, கடல்ல இருந்து எடுக்கிறது. அந்த கல்லை வந்து அப்படி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி இப்போ இருந்த மெட்டீரியல்ஸ் அதுகளை வச்சு அந்த இதுகளை வச்சு கட் பண்ணி இது வந்து ஒரு கிளே மாதிரி. இது சிமெண்ட் கிடையாது. ஓ, கிளே மாதிரி நம்ம அதை எப்படி வேணா இது பண்ணிக்கலாம். அவங்களே அதை மேக் பண்ணி இந்த கடலோட ஷெல்ஸ்ல இருந்து எல்லாம் எடுத்து அதை குக் பண்ணி அது ஒரு இது மாதிரி போட்டு அப்படி செய்துதான் இந்த கிளே எடுக்கிறது, உள்ளுக்கு இருக்கிற கிளே. இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இது ஒரு கிளே மாதிரி. இந்த காலத்தில் சிமெண்ட் இல்லாததுனால அந்த மாதிரி. பரவாயில்லையே. ஒரு 80 வருஷம் இருக்குமாண்ணா? 80 வருஷம் மேலே இருக்கும். சரிண்ணா, அப்படி ஃப்ளைட்டாக உள்ளே காமிச்சிட்டு அப்படி கிளம்பலாண்ணா. இதை பாருங்கள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு, இப்போ யாரும் இல்லை. ரொம்ப பழைய பில்டிங்க. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சர்ச்சிலேருந்து கிளம்பியாச்சு. பாருங்கள், நம்ம அண்ணனுங்களோட நம்ம ஆட்டோவில் அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்ட்டு தெரியல, அண்ணனுங்க கூட்டு போய் காமிக்கிறேன்னு இருக்காங்க. அப்படியே அவங்க கூட போவோம். இன்றைக்கி இந்த நெடுந்தீவை வந்து ரொம்ப அவசரமாக சுற்றினா ஒரு 3 மணி நேரத்தில் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாமா. ஸோ நமக்கு அப்படிலாம் இல்லை, நம்ம பொறுமையாக பார்த்தாலுமே நல்ல நல்ல இடங்கள் பார்க்கலாம். வாங்க போவோம். ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டே இருப்பான். இது இதுடா சொல்கிறது பொம்பளை பிள்ளைகளை பக்கத்தில் இருக்கிறது இதை சொல்லுவாங்க. இந்தியாத்துல வந்து யாழ்ப்பாணம் இந்த இந்தியா இந்த இந்த கல்லை நீங்கள் எடுக்கலாம். ஆண்ணா, இது வந்து இல்லை இல்லை என்ன நிலத்துல இருந்து வந்தது, கடல்ல உருவானதோ? இல்ல இல்ல, கடல்ல உருவாகல. இது பார்க்க கடல் மாதிரி இருக்கும், கடல்ல உருவாகல. இது வந்து நிலத்துல நாங்க தோண்டி எடுக்க வரும் இந்த கல். ஓ, ஏன்னா நெடுந்தீவு வந்து இந்த கல்லால தான் உருவாயிருக்கு. நெடுந்தீவு ஃபுல்லா இந்த கல், மணல் இருக்காது, பெருசா இருக்காது. கல்லு தான் 70% இந்த கல்லு தான் இருக்கும். இது வந்து கொரல் ஸ்டோன், கொரல்னு சொல்றோம். கொரல்ஸ். ஆனா இதுல இன்னொரு கல்லு இருக்கு, லைம்ஸ்டோன். அது இருக்கிற இடத்துல வந்து நல்ல தண்ணி இருக்கு. இப்ப தண்ணி வந்து உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். நல்ல தண்ணி இருக்கு, குடிக்கலாம். கொரல் இருக்கிற இடத்துல இருக்கிற தண்ணி குடிக்கலாம். தண்ணி வந்து அந்த லைம்ஸ்டோன் இருக்கிற இடத்துல வரும். ஏன் இந்த கல்லு வந்து இப்ப கடல்ல இருந்த மாதிரி இருக்குதான்னு சொன்னா, நிலத்துல தோண்டி எடுத்தாலும் இந்த கடல் மாதிரி தானே இருக்கு. ஆமா ஆமா ஆமா. என்னன்னு சொன்னா இது வந்து 4000 வருஷத்துக்கு, அதான் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 4000 வருஷத்துக்கு முதல் இது வந்து தண்ணிக்குள்ள இருந்தாயில. இது ரொம்ப அப்போ பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உருவான தீவாக தான் இருக்கும்ல. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டச் காலத்தில் கட்டின ஃபோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு இன்னும் கிளியராக ஆதாரப்பூர்வமான எவிடன்ஸ் எதுவும் இன்னும் கிடைக்கல போல இருக்குது. இப்போ அண்ணன் என்ன சொன்னார்னா, இப்போ அண்ணன்ட்ட கேட்போம் இதை பற்றி. அண்ணன் எதனா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஆனால் நீங்கள் இந்த ஃபோர்ட்டை பற்றி சொல்லுங்கண்ணா. இது எந்த காலத்தில் உருவாகிருக்கும்? இப்படி வச்சுக்கோங்க. இது வந்தன்னா டச்சால் கட்டப்பட்ட, அதாவது ஒல்லாந்தரால் கட்டப்பட்ட கோட்டை என்று சொல்கிறாங்க. இதுண்ட சரியான ஹிஸ்டரி யாருக்கும் தெரியாது. சில பேர் சொல்கிறது வந்து தொடக்கம் வந்து ஒரு தமிழ் அரசன் வந்து இந்தியாவிலேருந்து வந்து இங்கே ரூல் பண்ணது, அந்த சப்கிங் மாதிரி. அந்த டைமில் ஒரு பேஸ்மெண்ட் போட்டு செய்ததுன்னு சொல்கிறாங்க. சரியான ஹிஸ்டரி தெரியாது. இது வரைக்கும் இப்போ கவர்மெண்டால் கூட அது டச்சோட கோட்டைன்னு தான் சொல்லப்படுது. பேச்சு வழக்கில் சொல்கிறாங்க, இல்லை ஆதாரப்பூர்வமாக எதுவும் இல்லை? ஆதாரப்பூர்வமாக இல்லை. இப்போ இந்த கல் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இந்த கல் தான் இருக்குது. இந்த கல் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது கொஞ்சம் இது கடல்லேருந்து வர்றதா இல்லை? இல்லைண்ணா, இது வந்து பூமியில் தோண்டி எடுக்கப்படுறது. நெடுந்தீவில் வந்து கொரல் ஐலாண்டு, அதுக்கு என்ன ஒரு பேரும் இருக்குது. என்னன்னு சொன்னால் கொரல். அந்த ஒரு ஸ்டோனோட வகை தான் இது வந்து முருகக்கல். அதான் அதை தான் இங்கிலீஷில் கொரல்ன்னு சொல்கிறது. இங்கே வந்து 2 கல் இருக்குது, ஒன்று லைம் ஸ்டோன், இன்னொன்று கொரல். மோஸ்ட்லி எல்லா இடத்தையும் இந்த கொரல்ஸ் தான் இருக்குது. லைம் ஸ்டோன் கொஞ்சம் கஷ்டம், நிறைய இடத்துல எடுக்க இயலாது. இந்த கொரல் வந்து ஏன் இங்கே வளர்றதுன்னு சொன்னால், இது வந்து ஒரு 4000 வருஷத்துக்கு முதல் இந்த ஐலாண்ட் வந்து தண்ணிக்குள்ளே இருந்ததாகவும், இந்த கல் மூலமாகவே உருவாயிருக்கும். இப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் போன பிறகு ஒரு தீவாகி 4000 வருஷத்துக்கு பிறகு தீவாகினபடியத்தான் இந்த கல் வந்து இப்பயும் கடல்ல இருக்கிற கல் மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இப்போ நெடுந்தீவில் எங்கே தோண்டினாலும் இந்த கல் ஒரு
மோஸ்ட்லி எங்கே தோணுனாலும் கிடைக்கும், எல்லா இடத்தையும் இல்லை, 100% இல்லை. மணலை விட இதுதான் அதிகம். மணலை விட இதுதான் அதிகம். அப்போ வந்து இந்த கல்களாலே உருவானது தான், இயற்கையாக உருவானது தான் நெடுந்தீவு. எஸ், இது வந்துன்னா இங்கே இது வந்து அவங்களோட டச்சோட வந்து கோட்டையாக இருக்கக்குள்ள ஒவ்வொரு ஒன்றா டிவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அங்கால வந்து ஒரு ஒஃபீஷியல் யூஸுக்காகும், இது வந்து ரிசப்ஷன் மாதிரி ஆக்கள் வந்தோடனே போகிற மாதிரி. இது வந்து கப்பல் போக்குவரத்துக்கு இது வந்து அப்போ ஃபோட்டோ வச்சுருந்துருக்காங்க. ஃபோட்டோ வச்சுருந்தேன். ஏன்னா இங்கால பீச் அடி, அப்போ இதில் இருந்து அதை மானிட்டர் பண்ணுற ஈஸி. இந்த கல்லெல்லாம் வந்து மேலே இருந்து விழுந்த பார்ட்ஸ். அதுலேருந்து விழுந்து இப்போ அது ரூயின்ஸ் ஆயிருந்தானே கொஞ்ச நாளால் மழை அது இது. ஆனால் கிட்டத்தட்ட இது ஒரு 400-500 வருஷத்துக்கு ஹிஸ்டோரியா இது இருக்குதோ. சூப்பராக இருக்குண்ணே, தாரையும் பாருங்க, நல்லா இருக்கு. நம்ம பசங்க அவங்க வேலையை எங்கேயும் காமிச்சு வச்சிட்டாங்களா? இல்லை போவோம். இதுதான் பீச், நெடுந்தீவோடைய பீச் இதுதான் மெயின். இங்க வந்து அந்த குரல் பிரச்சனை ஒன்று இருக்கு தானே. ஆமா, சுத்தி வர இருக்கிறதெல்லாம் குரல் பீச். ஓகே ஓகே, சாண்ட் பீச். ஓ, மீதி எல்லாமே இந்த மாதிரி கல்லுங்க இருக்கிற பீச், கல் இருக்கிற பீச். இது வந்து சாண்ட் இருக்கிற பீச், இது மட்டும்தான் மெயின் பீச்சே தான். அண்ணா நெடுந்தீவுக்கு இல்லை அந்த இது ஷிப் வந்து இறங்குமா அந்த டவர் பக்கம், அங்கெல்லாம் எதாவது இருக்கு? கோரல்ஸ் தான். அங்கே மணல் இருக்கிற இடம்னு பார்த்தா இதுதான் குளிக்கிறதுக்கான இடம். ஓகே. ஓ, அங்கே வந்து கல்லெல்லாம் கீழே இறங்கி குளிக்க முடியாது, கஷ்டம் அது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிற்கிறது தான் வந்து நெடுந்தீவோடைய மெயின் பீச்சுங்க இது. அதாவது இப்போ ஒரு நண்பர் சொன்னார்ல, கோரல் அந்த கல்லுலாம் இருக்குல்ல, நெடுந்தீவை சுற்றி அந்த கல்லுங்க தான் அதிகமாக இருக்குமா. அந்த பீச்சில் வந்து கரையை ஒட்டி கல்லுங்க தான் அதிகமாக இருக்குமா. அங்கே இறங்கி யாருமே வந்து குளிக்கிறதோ இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து சாண்ட், அதாவது மணல் இருக்கிற பீச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் மட்டும்தான். நாங்கள் இந்த நெடுந்தீவில் இந்த ஒரு இடம் மட்டும்தான் இந்த மெயினான பீச்சுங்க. இது மணல் இருக்கிற பீச்சு, சாண்ட் பீச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம கடலில் வந்து குளிக்கலாம், போகலாம், படகு எடுத்துகிட்டு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறங்கணும் அந்த சைடுங்க பின்னாடி. இந்த மீன் பிடிக்கிறதெல்லாம் அந்த போட்டெலாம் வந்து இந்த பக்கம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த கல் இருக்கிற பகுதியில் வந்து அதிகமாக பயன்படுத்த முடியாது. ஸோ நெடுந்தீவில் இந்த இடம் மட்டும்தான் மணல் பகுதி, மணல் இருக்கிற பீச்சுங்க. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு அண்ணன் குளிச்சிட்ருக்காரு. ஸோ மக்கள் இறங்கி குளிக்கிற இடம்னா இந்த இடம் தானே அங்கே நெடுந்தீவில். ஸோ நாம் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இன்னொரு அண்ணன் குளிக்க போயிட்டுருக்காரு, ரெடி ஆகிட்டுருக்காரு. இன்னொன்றுங்க, நல்ல மழை வர போதுங்க. புயல் அறிவிச்சிருக்காங்க இங்கே. இன்றைக்கி 21ஆம் தேதி, இதுலேருந்து 26ஆம் தேதி வரைக்குமே இங்கே புயல் அலர்ட் இருக்குது. ஸோ ஒரு புயல் அனௌன்ஸ் பண்ண டைமில் தீவுங்களில் எப்படி இருக்கலாம், தீவெல்லாம் எப்படி இருக்குன்றது பார்க்குறது என்னுடைய பெரிய ஆசை. ஸோ அது இன்றைக்கி நமக்கு நடக்க போகுது. இன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். நைட்டுமே முடிஞ்சால் இங்கே தான் இருக்க போகிறோம். பார்ப்போம் வாங்க, இங்கேருந்து இப்போது கிளம்பலாம், அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. 17 கிலோமீட்டர். ஓ, ஓகே. ஆனால் இப்போ இந்தியா 17 கிலோமீட்டர்னா இதை மாதிரி இன்னொரு மடங்கு இருக்குது. ஓகே ஓகே, பார்டர் தள்ளி தான் இருக்கு. ஆனால் அவங்க வந்து இப்போ இங்கே வாரது சரியான கிட்ட. இவ்வளோ கிட்ட வராங்களா? இங்கே இந்த கரையில இருந்து எட்டலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்தியா போட். இங்கேருந்து எத்தனை போட்டு அங்கே வந்து அங்கேருந்து வந்திருக்குன்ட்டு தெரியும். அது ஏதோ ஒரு போட்டு பேர் சொன்னாங்க, என்னென்னது? ரோலர். எத்தனை ரோலர்னு வரும் மேக்ஸிமம்? ஓ, அவ்வளோ வருமா? அது வந்து அந்த தொழில் வந்து இங்க பேன் பண்ணிருக்கு. ரோலர் போடக்கூடாது இங்கே ஸ்ரீலங்காவில். இந்தியாவில் பயன்படுத்தணும். அந்த ரோலர் வந்து இங்க இருக்கிற ரோலரை விட ஒரு 5 மடங்கு 6 மடங்கு பெருசு. அந்த அளவு அவங்க அந்த பொட்டம் த்ரோலிங் செய்யற. ஆமா, அந்த நெட்டும் பெருசு. அப்படி செய்ய அந்த கீழே இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாமே போயிடும். ஆமா ஆமா, ஒரு பொட்டம் த்ரோலிங் செய்த பிறகு அந்த இடம் வந்து ஒரு டெசர்ட் மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா, இருக்கா கொரல்ஸ் இருக்காது, எல்லாமே கிளீனா வாரிடும். ஆமா. இப்போ அது வந்து இங்கே இப்போ இந்தியாவில் அது பர்மிஷன் இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல. அது ஏன்னா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அது வந்து அலோ பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் வந்து தடை பண்ணிருக்கு. அது 90% வேர்ட்ஸ் வந்து தமிழ் வேர்ட்ஸ் தான். அதில் மற்ற கொஞ்சம் அந்த 10% வேர்ட்ஸ் தான் சமஸ்கிருதம் கலந்து வர்றதுனால அது மலையாளம். இது இந்த இடம் பேர் வந்து இந்த
புறாக்கள்லாம் வந்து அவங்களோட ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருந்த இடம், அந்த அவங்களோட கிங்டம் மாதிரி. அதாவது அந்த காலத்தில் வந்து ஜிமெயில் இவங்க அந்த மாதிரி சொல்லலாம். நெடுந்தீவில் வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே இருந்த அவங்களோட ஆஃபீஸ் இருந்த இடம். இது வந்து கோர்ட் இது. கோர்ட். ஓ, பிரிட்டிஷ் காலத்து கோர்ட் இது. ஓகே. இது கான்ஃபரன்ஸ். இப்போ இங்கேருந்து செய்தி அனுப்புனோன்னா அந்த புறாக்களை அவங்க பயன்படுத்துவாங்க. இங்கேருந்து செய்தி அனுப்புனா புறா அந்த புறாக்கு வச்ச கூடு தான் இது. ஓ, இதுதான் அந்த புறா கூடு. ஓகேண்ணே. இதை பற்றி வேறு எதாவது? ஆனால் இது நான் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இது வந்து இந்த கால இந்த சவுத்துக்கு ஒரு புறா போகணுமெண்டா அந்த புறா வந்து சவுத் பக்கம் தான் வச்சுருப்பாங்க. ஓ, அந்த அந்த இதெல்லாம் இதில் இருக்குது, டைரெக்ஷன் தான் இருப்பாங்க. இப்போ எந்தெந்த சைடு எந்தெந்த புறா போகணுமோ அந்தந்த புறாவை வந்து எல்லா திசையும் கரெக்டாக மார்க் பண்ணி அந்தந்த புறாவை அந்த சைடு வளர்ப்பாங்க. அந்த 8 திசை வச்சுருக்காங்க. ஓ, இப்போ இதில் 8 திசை கணக்காகுமாண்ணே? ஆமாம், 1 2 3 4 4ல் வந்து 8 திசை எப்படின்னு வரும்? 4 அங்கேயும் இருக்குது. எங்கள் சைடுனா இந்த 1 2 3 4 அந்த கோனருக்கு 4 வச்சு. அந்த இதில் அதில் கணக்கு நாங்கள் கோனரில் சொல்லுவோம். இப்போ நார்த் ஈஸ்ட் அதில் கோணங்கள் தனியாக இருக்கும், அதில் 8 திசை வரும். அப்பா, இதில் இவ்வளோ டீப்பாக இருக்கா உள்ள? பெரிய விஷயம். என்ன சந்தோஷம். பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இது வந்து ஒரு கோர்ட்டு, வந்து கான்ஃபரன்ஸ் ஹால் இது. பா, இங்கே சிமெண்ட்டு கல்லுக்கு வேலையே இல்லை போல இருக்குண்ணா அந்த டைம். இப்போ தான் எல்லாமே சிமெண்ட்டு கல். இப்போ சிமெண்ட்டு கல்லெல்லாம் கொண்டு வரதுன்னா இப்போ எல்லாமே படகு மூலிமா தான் வரப்போ. அந்த ஆமாம் போட்டிருக்காங்கண்ணே. 1905. அது மேலே எதை போட்டுனா EVR என்னதுன்னு? ER. அந்த பிரிட்டிஷோடைய அந்த லோகோ என்ன இருக்குது பாருங்கள், இத்தனை வருஷத்தில் அதை அழிக்க முடியாது. இது ரொம்ப பழைய காலத்து ஆலமரம் போல் இருக்குண்ணா. 200 வருஷத்துக்கு மேலே இருந்தால் தான் இவ்வளோ கிளைகள் உருவாகும். சென்டராக ஒரு பனை மரமும் இருக்குது. பனை மரம்ன்றது நீங்கள் இங்கே என்னென்ன சொல்லுவீங்க? பனை மரம் தானே, பனைன்னு சொல்லுவாங்க சிம்பிளாக. இப்போ பாருங்கள், இங்கே தாங்க வந்து நெடுந்தீவோடைய மெயின் பிளேஸுங்க. அதாவது நூலகம், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட அலுவலகங்கள்லாம் இருக்கிற இடம் போல் இருக்குது. இன்னொன்று இங்கே பாருங்கள், நூலகம்லாம் இருக்குது. இன்னொன்று சின்ன சின்ன பஸ் ஸ்டாண்டுங்க, நினைவு நிழல்குடன் போட்டிருக்கு பாருங்கள், சின்ன சின்ன பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து ஒரு 2 பஸ்ஸு மட்டும் அது போயிட்டு வந்துட்டு இருக்கும் போல் இருக்குது. ஸோ அதோடைய இது மெயினாக இப்போ நம்ம ஒரு ஊரில் ஒரு மெயின் ஜங்ஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது ஒரு ஜங்ஷன் போல் இருக்குங்க, பஸ் ஸ்டாண்டு மாதிரி. பவர் சப்ளை தீவுக்கே வேணாம். இது எதில் நான் ஓடிட்டுருக்கு? டீசலில் 24 ஹவர்ஸ் ஓடிட்டு தான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் பின்னாடி இருக்குல்ல, இது வந்து இதுதாங்க இந்த தீவுக்கே வந்து பவர் சப்ளை பண்ணுற ஒரு இடம். இங்கே வந்து இந்த ஜென்ரேட்டர் மாதிரி ஓடிட்டுருக்கு, டீசல் மூலிமா தான் இது ஓடிட்டுருக்கான். அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து டீசல் வந்துக்கிட்டே இருக்குமா, 24 ஹவர்ஸ் இது ஓடிட்டு தாங்க இருக்குமா. ஏன்னா 24 ஹவர்ஸ் இந்த தீவு ஃபுல்லாகவே கரண்ட் வந்து இங்கேருந்து தான் போகுது. ஸோ இது வந்து எப்படி 24 ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, டீசல் வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்களாங்க, டீசல் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அதாவது சோலார் சிஸ்டம்ன்றதை வந்து இப்போ தான் வந்து இந்த தீவில் வந்து, அதுவும் இந்தியா ஸ்பான்சர் பண்ணி சோலார் சிஸ்டத்தை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். நம்ம முடிஞ்ச அந்த இடம் அந்த வழியாக போனால் அதை காமிக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாகவே இன்னும் ஒரு 1 இயரில் வந்து இந்த ஜென்ரேட்டர் ஆப்ஷன்லாம் எடுத்துகிட்டு சோலார் சிஸ்டத்துக்கு மாற்ற போகிறாங்க போல இருக்குது. ஸோ இந்த தீவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த தீவு ஃபுல்லாக கரண்ட்டு சப்ளை ஆகிற இடம். அதை வாங்க கிட்ட போய் காமிக்கிறேன், ஏன்னா நான் எட்டிருந்து பேசுகிறேன், வாய்ஸ் கேட்காதுன்ட்டு. கிட்ட போய் காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாருங்கள், சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு டெல்ஃப்னா நெடுந்தீவுங்க. இந்த நெடுந்தீவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிசிட்டி வந்து இங்கேருந்து தாங்க போகுது. பக்காவாக இந்த தீவு ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் வெளிச்சத்தில் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த இடம் தாங்க. இந்த தீவில் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இதை நம்ம நேரில் இப்போ தான் பார்க்குறோம். ஏன்னா ஒரு தீவுக்கு கரண்ட்டு எப்படி சப்ளை பண்ணுறாங்க
அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருந்திருக்கும். அந்த டவுட் எனக்குமே இருந்தது. இது யதார்த்தமாக இப்போ போகிற வழியில் பார்த்தோம். இது பாருங்கள், ஒரு பெரிய ஸ்ட்ரக்சருங்க. இங்கேருந்து மின்சாரம் உருவாக்கி டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா பக்காவாக ஃபுல்லாக இந்த தீவு ஃபுல்லாகவே வந்து இது பண்ணுறாங்க. கனெக்ஷன் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து தாங்க பவர் ஃபுல்லாகவே போகுதுங்க. நம்ம ஊரில் டிரான்ஸ்ஃபாரத்துலேருந்து போவோம்ல அந்த மாதிரி. ஏன்னா இது செப்பரேட்டாக சென்டராக இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம ஒயர் கனெக்ஷன் எங்கேயும் பண்ண முடியாது, இங்கேயே தான் உருவாக்க முடியும். இதை வந்து டீசலில் உருவாக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் நல்லா. இந்த தீவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். 24 hours மக்கள் வெளிச்சத்தில் இருக்கணும்னா இது இயங்கிக்கிட்டே இருக்கணும். இதுக்காக இந்த அரசாங்கம் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தீவில் இருக்கிற மக்களுடைய நலனுக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க. இது மிகப்பெரிய விஷயம். பார்ப்போம், இது வந்து சீக்கிரமாக அப்டேட் ஆகணும். சோலார் சிஸ்டம்லாம் வரணும். இன்னும் இந்த நெட்டு வசதிகள், இன்டர்நெட் வசதிகள் இது எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி அப்டேட் ஆனிச்சுன்னா இந்த தீவு பெரிய லெவலில் டெவலப் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பெட்ரோல் பேங்க்கு அந்த மாதிரி இந்த பங்கை வச்சு சப்ளை பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான இடங்கள் இல்லை. இந்த மாதிரி ஒரு இடம் மாதிரி குடோன் மாதிரி வச்சு இங்கேருந்து தான் பெட்ரோல் வந்து சப்ளை பண்ணுறாங்க. இப்போ நம்ம பிரதர் வந்து இங்கேருந்து தான் பெட்ரோல் வந்து அவர் வண்டிக்கு போட போகிறாரு. இங்கே இப்போ ஏன்னா நம்ம ஊருங்கள்லாம் பெட்ரோல் பங்க் தனியாக இருக்கும், அதுக்குன்னு வந்து பம்ப் வச்சு தனியாக இது பண்ணுவாங்க. ஆனால் தீவுங்களில் இந்த மாதிரி கடைகளில் தான் வச்சு விற்கிறாங்க போல இருக்குது. இப்போ அண்ணன் இங்கேருந்து தான் வாங்குறாரு. அண்ணா இங்கே நீங்கள் எங்கேருந்து நான் வாங்கிட்டு வருவீங்க? இப்போ இங்கே தீவுக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து வாங்கிட்டு வருவீங்க. சரிங்கண்ணா. என்னென்னா எல்லாமே அவங்களுக்கு உடனே கிடைக்காது, எல்லாமே வெளியிலேருந்து தான் வரணும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே எல்லாமே வெளியிலேருந்து வந்து தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. எடுக்க முடியாது. அவன் எல்லாமே மாற்றிடுவான். எல்லாமே ஓடிபி, பாஸ்வேர்டு, கீஸ்வேர்டு, ஃபோன் நம்பரே மாற்றிடுவான். அவன் செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மெயில் ஐடியே மாற்றிடுவான். அப்போ நம்ம எப்படி வெரிஃபை பண்ண முடியும்? நான் கிரவுண்டு மாதிரி இருக்குது ஏரியாண்ணா இது. ஓ, ஃபுல்லாக இந்த மாதிரி காலியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே இதில் அந்த மண்டைத்தீவில் வந்து கிரிக்கெட் மைதானம் ஒன்று உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இது கல்ஃபு இந்த மாதிரிலாம் பண்ணால் சூப்பராக இருக்கும்ல. ஆனால் இது ஈஸி. ஆமாம், அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து ஆமாம் 10 minutes தான். 2028 ஸ்ரீலங்கா vs இந்தியா தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். அப்படியா? அதை பார்க்கணும் கண்டிப்பாக. இது எல்லாமே உப்பு தண்ணி தானே உங்களுக்கு வந்து குடிக்கிற அளவுக்கு? இது எல்லாமே மழை தண்ணி. குடிக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி அழகாக ஈஸியாக கிடச்சிடும்ல. தண்ணி வந்து ஒரு நாளும் குறையாது. ஆனால் ஒரு பிரச்சனை, அந்த தண்ணியில் வந்து உப்பு கூட இருக்கும். இதெல்லாம் நல்லா மருந்து கேணியாண்ணா? மருந்து கேணியானா அந்த பழைய மூலிகை வகைகள்லாம் இங்கே கிடைக்கும். இதில் இருக்காது மரத்தோட டீட்டெயில்ஸு. நான் சொல்கிறதான் அதில் இருக்குது. இது வந்து 16ஆம் நூற்றாண்டில் நடப்பட்ட மரம், அரேபியன் சாலை. இப்போ கிட்டத்தட்ட 500 வருஷம். 500 வருஷம் அப்பா. அதான் இங்கே நின்று தான் எல்லாம் போட்டோ எடுத்துருக்கு. குதிரைகளுக்காக வண்டி சாப்பாட்டுக்காக கொண்டு வந்தான்னு சொல்கிறாங்க. குதிரைகள் மெடிக்கல் பர்பஸுக்கும் கொண்டு வந்து சொல்கிறாங்க. இது இந்த மரத்தையான இந்த மரத்தரை இல்லை, இதில் இலையை வந்து குதிரைக்கு சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து. ஓகே, ஒரு மெடிசன் ஆகும். அப்போ இதில் வந்து இதில் ஏதோ மெடிசன் இருக்குது இந்த இலையில். குதிரைங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, இப்படி யாரும் சொல்லி வர. ஆமாம் ஆமாம், பயோபாப் ட்ரீ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தமிழில் வந்து என்னதுங்கண்ணா? தமிழில் வந்து பெருக்க மரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மரத்துக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குங்க. இலங்கையிலேயே இதுதான் மிகவும் பழமை வாய்ந்த ஒரே ஒரு மரம்னா இதுதானா. இது வந்து யாருன்னு எடுத்துகிட்டு வந்து நட்டது? இது அரேபியன்ஸ். அவங்க இங்கே மடகஸ்கார்லேருந்து அரேபியன்ஸ் வந்து இங்கே வாழ்ந்தாங்களோ? வியாபாரத்துக்கு, ட்ரேடிங் பர்பஸ், அதான் வியாபாரம். இங்கே வந்து சரியான க்ளோஸ் எல்லாம். இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போகிறேன்னா இதுதான் வழி. இங்கே வந்து அப்போ தங்கி ஸ்டே பண்ணி போகிறதுக்கான இடம். போர்ச்சுகீஸ் டைம் வந்து அரேபியன்ஸும் போர்ச்சுகீஸும் ஒரு
நல்ல ஒரு இதுல இருந்தவங்க. ஏன்னா அவங்க வந்து ட்ரேடிங் பர்பஸுக்காக வேண்டி அரேபியன்ஸ் நிறைய பேர் போர்த்துகீஸ் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி அவங்களும் வருவாங்க, வியாபாரத்துக்கு வருவாங்க. அந்த டைமில் வந்து இருந்து தங்கிட்டு போகிற இடம் இல்லை பொருட்கள் வந்து இறக்கி மாற்றுற இடமா இந்த இடம் இருந்திருக்கலாம். அரேபியன்ஸ் தான் நிறைய ட்ரேடிங் பர்பஸ்ல நிறைய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஆமாம், டோங்கிஸ் கொண்டு வந்தது, இங்க கூட குதிரை கொண்டு வந்தது வந்து அரேபியன்ஸ் தான். கிட்டத்தட்ட அது ஒரு மங்கோலியன் ஸ்பிரிட்னு சொல்றாங்க. ஆமாம், அது நம்ம ஊர் குதிரை மாதிரி இருக்காது, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும்ல. இங்க வந்து அந்த என்வாயரன்மெண்ட்டுக்கு அது அடாப்ட் ஆயிருக்கு, பெருசா இருக்காது. இங்க இருக்கிற தண்ணி, புல்லு, சாப்பாடு அதை வச்சுதான் அது வந்து வளருது. ஓகேங்கண்ணா. மக்கள் நடமாட்டம் கூட்டம் எதுவுமே இல்லை, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லைங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஒரு தீவுன்னா அது இப்படி தான் இருக்குன்றதை நான் இப்போ தான் வந்து லைவாக பார்க்குறேன். அங்கே பாருங்கள், குதிரைங்களாம் ரொம்ப லாங்கில் மேய்ஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு இதில் தெரியாது, கிட்ட போகலாம். போர்ச்சுகீஸ் டைமில் அரபியர்கள் வரைக்கும் இருந்த குதிரை அவங்க தான் கொண்டு விட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த குதிரை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமோ? இந்த குதிரை வந்து ஒரிஜினல் குதிரை தான். ஒரிஜினல். அதுல நிறைய பிரீட் இருக்குதாங்க. ஆமா ஆமா. இது வந்து அந்த மங்கோலியன் பிரீட்னு சொல்றது. மங்கோலியன் பிரீட். மங்கோலியன்லயே குதிரை வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்குமா. இந்த அதோட முக ஷேப் அந்த குதிரையை பார்த்தா மங்கோலியன் ஹார்சஸ் மாதிரி. ஓகே ஓகே. வாங்க கிட்ட போய் பார்த்தா தெரியும். அதை தான் நான் வெட்ட ஜூம் பண்ணிக்கிறேன், ஜூம் பண்ணி எடுக்க பார்க்குறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குதிரை வந்து நமக்கு முன்னாடி தான் எல்லாம் இருக்குங்க. நம்ம சும்மா இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கிட்ட போனால் ஓடிடும். நம்ம அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுவோம். அது அங்கே இருக்கிற வரைக்கும் கிட்ட போவோம். அதுக்கப்புறம் அது ஓடிட்டா பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அதுங்களை பக்கத்தில் போய் காமிக்க ட்ரை பண்ணுறேன். வாங்க. மூவ் ஆகுதுங்களா? போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குதிரைங்கெல்லாம் அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு, ரொம்ப லாங்கில் இருக்குது. நம்ம கிட்ட போக போக அதெல்லாம் நகர ஆரம்பிக்குது. மங்கோலியன் ஸ்டைலில் இருக்குதுன்னு சொன்னார். அந்த மங்கோலியன் ஸ்டைலில் இருக்கிறது வந்து அந்த குதிரையுடைய ஃபோட்டோ எப்படி இன்டர்நெட்டில் இருக்கும், அதை நான் எடுத்து போட்டு காமிக்கிறேன். அந்த ஸ்டைலில் நம்ம ஊர் குதிரைக்கு இந்த ஊர் குதிரைக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்றதை போடலாம். ஒரு திமிங்கலம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு திமிங்கலம் வந்து இறந்து போய் கிடந்ததான். அந்த திமிங்கலத்தை வந்து அதோடைய எலும்புகள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே அதே ஷேப்பில் வச்சுருக்காங்க. இது வாங்க காமிக்கிறேன். பாருங்கள், இது வால் பகுதி. இங்கே பாருங்கள், நம்ம ஃபேன் மாதிரியே இருக்குங்க, டேபிள் ஃபேன் மாதிரியே இருக்குங்க அதோடைய எலும்பு. திமிங்கலத்தோடைய எலும்புங்க. அப்படியே ஒரு முழு திமிங்கலத்தோடைய பார்ட்டை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்கங்க. இது இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அது பாருங்களேன், அதோடைய எலும்பே வந்து ஒரு ஃபேன் மாதிரி, காத்தாடி மாதிரி இருக்குது. பாருங்கள், தொட்டு பார்க்கலாம். எலும்பு தாங்க. இதோடைய தலைப்பகுதி பாருங்கள், தலைப்பகுதி, வாய்ப்பகுதி எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. பா, எவ்வளோ பெரிய திமிங்கலங்க, எவ்வளோ பெரிய திமிங்கலம் வந்து இறந்து கிடந்த திமிங்கலமாக இது. அதை எடுத்துகிட்டு வந்து அடையாளமாக வச்சுருக்காங்க. தீவை சுற்றியுமே சின்ன சின்ன வில்லேஜுக்கு இருக்குங்க. அதாவது ஒரு 10 குடும்பம் 20 குடும்பம் அப்படின்ற மாதிரி குட்டி குட்டி வில்லேஜ் இருக்குது. இப்போ அவர் பிரதர் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தார். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்ரு 15 மீட்டர்லேயே வந்து பீச் இருக்குங்க. வாங்க அந்த பீச்சை போய் பார்க்கலாம் வாங்க. இதாங்க வீடு, பக்கத்துலேயே பீச்சுங்க. மழை வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் எப்படி, அதாவது வெள்ளம் சுனாமிலாம் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இது பீச்சுங்க. அதாங்க தண்ணி இது வரைக்கும் வருதுங்க. அப்படியே வீடுங்க, பக்கத்துலேயே வீடுங்க. 10 மீட்ரு தாங்க இருக்கும், இதுக்கும் ஒரு 10 மீட்ரு தாங்க இருக்கும். ஸோ மக்கள் இங்கே அவ்வளோ தைரியமாக வாழ்கிறாங்கன்னா பெரிய விஷயங்க. எல்லாமே மீனவர்கள் தாங்க. இது ஃபுல்லாகவே பாருங்கள், 10 மீட்டர் டிஸ்டன்ஸு கூட ரொம்ப அதிகங்க. அதை விட சின்னதாலாம் இருக்குங்க. வீடு பக்கத்துலேயே வீடு, அப்படியே தண்ணிங்க. இவங்கெல்லாம் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டு தெரியல.
ஒருவேளை மழை அதிகமாக பெஞ்சதுன்னா தண்ணிலாம் உள்ளுக்குள்ளே வரும், அப்படிலாம் வீட்டுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் பிரதர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க இவ்வளோ பக்கத்துலேயே வீடு இருக்குது, தண்ணி வராதா அப்படின்னு கேட்டேன். மழை டைமில் கொஞ்சம் தண்ணி மேலே ஏறும்னு இருக்காங்க. மழை டைமில் தண்ணி கொஞ்சம் நல்லாவே மேலே வரும், ஆனால் மற்ற டைமில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. மற்ற டைமில் இது அலைகள் வந்து வழக்கமாக இதுதான் அலைவான், இதுக்குள்ளேயே தான் இருக்குமாங்க. பரவாயில்ல, ரொம்ப ஒரு பக்கம்தான் இருக்காங்க. இது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை தான். இருந்தாலும் இயற்கை சீற்றம் வரும்போது, புயல் அடிக்கும் போது, சுனாமி கினாமி அந்த மாதிரி வரும்போது தாங்க நமக்கு இவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது தெரியல. பட் ஆனால் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை, கடலுக்கு பக்கத்துலேயே வீடு, நல்லா நிம்மதியாக மீன் பிடிச்சி அதை வச்சு வியாபாரம் பார்த்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு அழகான தீவில் ஒரு சின்ன வில்லேஜுங்க, ஒரு 10 வீடு சேர்ந்தால் ஒரு வில்லேஜ், 15 வீடு சேர்ந்தால் ஒரு வில்லேஜாக இருக்காங்க. இந்த தீவு சுற்றியுமே அப்படி தாங்க, சின்ன சின்ன வில்லேஜ் நிறைய இருக்கான். நம்ம ஃப்ரெண்டு வந்து தேங்காய் கொடுக்க வந்தார் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு, கொடுத்துட்டு ரெடியாக இருக்கார். வாங்க போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை போட்டில் கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல அந்த அண்ணனுங்க, அவங்க வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம், வந்துட்டோம். இப்போ ஒரு பிரதர் அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. வாங்க உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல அண்ணனுங்க, அவங்க வீட்டுக்கு தான் நமக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க மதியானம். அங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்பெஷலாக மீன் குழம்பு. இது ஒரு புது அனுபவம். ரொம்ப நன்றிண்ணே சாப்பாடு இது பண்ணதுக்கு. இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்து எங்கே போகிறதுன்னு பார்க்கலாம். எங்கே எனக்கு இருக்கு தெரியும், சொந்தமாக வருது இது. போதும். நல்லா இருக்கு. என்ன மீன்? சீலா. ஃப்ரெஷ் மீன்னா அது தனி டேஸ்ட்டு. கோயில் ப்ரோ வளர்ற கல்லுன்னு சொல்றது. ஓகே ஓகே. கல்லு வந்து இங்க நடுஞ்சில சும்மாவே கல்லு வளருது. ஆமா, அந்த கல்லு வளருது. ஆமா, நிலத்துக்குள்ள கல்லு வளராட்டி நாங்க இவ்வளவு குரல்ஸ தோண்டி எடுக்கலாம். ஆமா, அது பாசிபிளே இல்ல. இப்போ சின்ன சைஸில் இருக்கும்போது அது குறிப்பிட்ட இயர் ஆக ஆக அது வந்து உருவம் பெருசாகிக்கிட்டே வருது. அது வந்து எப்படி ஒரு படரா தான் வளரும். வந்து பிரேக் பண்ணி எடுத்து தான் இந்த கல்லு காட்டுறாங்க. இதோட ஸ்பெஷல் என்ன, நிலத்துல இருந்து மேல வளருது. ஓ, இது வந்து இப்போ இது தனி பார்ட் கிடையாது, நிலத்துலேருந்தே மரம் மாதிரி இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஓ, இது வந்து வளருதுன்றதுக்குரிய செருப்பை கழட்டிடுங்க. வளருதுன்றதுக்குரிய ஒரு இருங்க வரேன், நான் செருப்பு கழட்டிட்டு வரேன். கொடுங்க நத்தையை வெட்டுறேன். இங்கே இந்த இதுக்குள்ள கோயின் போட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி இங்கே. ஆமாம், ஆனால் இப்போ எடுக்கல அது. ஓ, இப்போ அதுக்கான வளர்ச்சி இருக்கா? ஆமாம், உள்ள ஆல்ரெடி காயின் இருக்குல்ல. ஓ, இப்போ இது வந்து அது வளர்ச்சின்றது வந்து நம்ம இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஓ, வளர்ச்சின்றது நம்ம இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்பா, ரொம்ப வரலாறு மிக்க ஒரு இது. இருங்க, நானும் என் பதிலுக்கு ஒரு இதுக்கு ஒரு காயின் ஒன்று வச்சுட்டு போகிறேன், இந்தியன் காயின். நல்ல ஒரு இடமா பார்த்து. இது இந்த கோயில் பேர் எதாவது, இதுக்கு சாமியின் மாதிரி ஏதாவது பேர் வச்சுருக்கேன்? இது வந்து அந்த நாகம் மாதிரி. ஆமாம், இதோடைய ஷேப் வந்து நாகம் மாதிரி இருக்கிறதுனால இது பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கல் வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம். இது பூமியிலேருந்தே வளருது. அதாவது கல்லுக்கு வந்து உயிர் இருக்குது, கல்லும் வளரும் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இதாங்க. இந்த கல் தான். இது வந்து பூமியிலேருந்தே, நம்ம இது ஒரு தனி பார்ட்டாக இல்லை, பூமியிலேருந்தே வளருதான். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா, நான் பார்த்தேன், செக் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமில் யாரோ எங்கெங்கேயோ காயின் வச்சுருக்காங்க. அந்த காயின்லாம் இப்போ உள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்குங்க, உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ நாம் இந்தியாவிலேருந்து வந்ததுனால நம்ம ஒரு காயின் வச்சுட்டு போவோம். இந்தியாவுடைய 20 ருபீஸ் காயின் ஒன்று வச்சுட்டு போவோம். தெரியுதா ப்ரோ? 20 ருபீஸ் காயின் ஒன்று வச்சுட்டு போவோம். ஒரு நல்ல இடமா பார்த்து வைப்போம். இருங்க, இல்லை தான் வச்சுருக்கோம், பார்ப்போம், இருக்கட்டும். இங்கே யாராவது வந்து பார்த்தாங்கன்னா இந்தியர்கள் வந்து வச்சுருக்காங்கன்னு தெரியட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூவுக்கும் பின்னாடி வச்சிருச்சு, நம்ம அடையாளமாக இங்கே ஒன்று இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
கதையை பேச இதான் உள்ள போயிருங்க இருங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் வந்தார்ல பிரதரோடைய சொந்தமாக ரன் பண்ணுறாரு. அது வந்து டெல்ஃப் ஜங்கிள் பீச் ஃப்ராண்ட்டுன்னு ஒரு இது ஹோட்டல் அது வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே தான் போகிறோம். அதோடைய என்ட்ரன்ஸ் பாருங்கள். இது ரொம்ப அதாவது பெருசாக பொதுமக்களுடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தனியாக வச்சுருக்காங்க. அது பாருங்கள். அதோடைய என்ட்ரன்ஸே எவ்வளோ அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், டெஃப்ட் ஜங்கிள் பீச் ஃப்ராண்ட் வில்லா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தனிமையை விரும்பி தனியாக நீங்கள் வந்து ஒரு 2-3 நாள் வந்து இங்கே நெடுந்தீவில் வந்து ஸ்டே பண்ணி ரிலாக்ஸாக இருந்துட்டு போகணுன்னா நம்ம அவருடைய ரெசார்ட்டோடைய வில்லாவுடைய கான்டாக்ட் டீட்டெயில், அவருடைய லொக்கேஷன் எல்லாமே தரோம். அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்றதையும் நான் இப்போது ஷூட் பண்ணி காமிக்கிறேன். இன்னொன்று, இங்கே இது வந்து ரொம்ப லாங்கும் அப்படிலாம் கிடையாது. அங்கே இருக்கிற அந்த ஊர்கள்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. சுற்றி பீச் தாங்க. எங்கேயுமே வந்து பெருசாக ஆள் நடமாட்டம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் மக்கள் எல்லாமே ரொம்ப அன்பாக பழகக்கூடிய மக்கள். இன்னொன்று, நீங்கள் 100% வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, கப்புள்ஸாக வந்தாலும் சரி, ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா இலங்கையில் கூட கொஞ்சம் போதைப் பொருள் அது இதெல்லாம் கொஞ்சம் யாழ்ப்பாணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த தீவில் வந்து இப்போ வரைக்குமே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மனிதர்கள் தான் இருக்காங்க. இன்னொன்று, போதை அந்த மாதிரி குடி அந்த மாதிரிலாம் எதுவுமே இந்த தீவில் கிடையாதுங்க. பக்காவாக வெறும் தமிழ் மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. 100% வந்து சேஃபான ஒரு பிளேஸாக தான் நான் வந்த வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம போகிற இடமும் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தோம் இல்லையா, டெஃப்ட் ஜங்கிள் பீச் ஃப்ராண்ட் வில்லா, அதாங்க என் பின்னாடி இருக்கிறது. நம்ம ஃப்ரெண்டு நமக்கு வந்து லிஃப்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நம்மளை ஃபுல்லாக கைட் பண்ணி சுற்றி காமிச்சிட்ருக்காரு இல்லைங்களா, அவர் சொந்தமாக ரன் பண்ணுற இந்த இதுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியாலாம் நீங்கள் கற்பனை பண்ண வேண்டாம். ஒரு பட்ஜெட்டாக நீங்கள் வரணுன்னா, அதுவும் ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் இருந்துட்டு போகணுன்னா இந்த மாதிரியான இடம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொன்று, இந்த ஹவுஸுக்களுக்கு பின்னாடி அப்படியே பீச்சுங்க. இது வந்து என்ட்ரன்ஸ் வந்து இந்த ஏணிப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படியே அந்த சைடு ஒரு ஓப்பன் வச்சுருக்காங்க. அங்கேருந்து உட்காந்து பார்த்தோம்னா பீச் அவ்வளோ அழகாக தெரியும் போல் இருக்குது. இப்போ நான் இன்னும் உள்ளே போகலை. இப்போ உள்ளே போய் பார்ப்போம். இன்னொன்று, இது நமக்கு சேஃபாக இருக்குமோ அப்படின்ட்டுலாம் யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த தீவு வந்து நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேனே, என் பிளான் பிரகாரம் இந்த தீவுக்குள்ளே நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இருந்துட்டு நைட் எங்கேயாவது ஸ்டே பண்ண இடம் கிடச்சா ஸ்டே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருந்தேன். 2:30க்கு மேலே தான் நமக்கு இங்கே கப்பல் வந்திருக்கணும். அப்படியே 2:30க்கு அங்கே கிளம்பியிருந்தாலும் இங்கே ஒரு 3:30 3:45 ஆயிருக்கும். 4 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம இதை சுற்றி காமிக்கிறது வந்து கஷ்டம். ஸோ இவங்க எதார்த்தமாக அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் விட வந்தாங்க சின்ன போட்டில். கேட்டு வந்தோம். அவங்களே அரேஞ்ச் பண்ணி அப்புறம் அவர் நண்பர் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு இருந்தார். அப்புறம் என்னை கூட்டிகிட்டு வந்த அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் எனக்கு சாப்பாடு, மதியான சாப்பாடெலாம் விருந்து வச்சு பரிமாறி நல்லபடியாக அனுப்பிவிட்டாங்க. இப்போது அவருடைய வில்லா ஹவுஸை பார்க்கலான்னு வந்தோம். இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இது ரொம்ப அவுட்ராக இருக்குது அப்படின்ட்டுலாம் யாரும் ஃபீல் பண்ண வேணாம். நான் வந்து பார்த்த இந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துலேயே அவ்வளோ பேர் அவ்வளோ அன்பாக பழகுறாங்க. நம்மளை அவங்க வீட்டில் ஒருத்தவனா உபசரிக்கிறாங்க, அன்பாக பேசுகிறாங்க. ஸோ நம்ம தமிழர்கள்ன்றதுக்காக இல்லை, யார் வந்தாலும் அவங்க அப்படி தான் பழகுவாங்களாம். ஸோ கனெக்ட் ஆகிட்டாங்க, ஒரு ஃபேமிலி மெம்பராக கனெக்ட் ஆகிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இப்போ நண்பரும் இங்கே கூட்டிகிட்டு வந்தார். இங்கே நம்ம தங்குறோமா இல்லையான்றது தெரில. ஏன்னா இப்போ இங்கே யாரும் இப்போ இது சீசன் டைம் இல்லை, இது வந்து பயங்கரமான மழை டைமு. அந்த டைமில் தான் வந்திருக்கோம். இங்கே யாரும் இல்லை. ஸோ நம்ம இங்கே தங்குறோமா இல்லையான்றது நமக்கு ஐடியா கிடையாது. அவர் நண்பர்கிட்ட நான் இன்னும் கேட்கல. நம்ம இப்போதைக்கு இப்படி ஒரு இது இருக்குது, நீங்கள் இந்த தீவுக்கு வந்து சேஃபாக போகலாமா அப்படின்றதெல்லாம் யோசிக்க வேணாம். ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே அன்பானவங்க. இங்கே வந்து பொய், களவு, சூது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும். போதை, அந்த கஞ்சா போதை, மது போதை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை போல் இருக்குது. ஸோ வர ஃபாரினர்ஸை, வர டூரிஸ்ட்டை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்கள வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரீடமும் தராங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த இடமும் வந்திருக்கோம். நம்ம போன இடமும் அப்படி தான் நம்மளுக்கு அழகாக கவனிச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த இடத்த வந்து காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளே போய் காமிக்கிறேன் வாங்க. 3 ஹவுஸ் இருக்குங்க. 3 ஹவுஸ் இருக்குது தனித்தனியாக. ஸோ இந்த 3 ஹவுஸையும் நம்ம முதல்ல காமிச்சிடலாம் வாங்க. விரும்புகிறவங்க நீங்கள் அழகாக இங்கே வரலாங்க. இன்னும் இது நைட் டைமில் வேறு லெவலில் இருக்கும் போல் இருக்குங்க. நைட் டைமில் ரொம்ப நல்லா இருக்கும் போல் இருக்குது.
பாருங்க சுற்றி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. நல்லா அமைதியான குருவிகள் சத்தம், பின்னாடி வந்து கடல் அலைகள் சத்தம், ரொம்ப இயற்கையாக அழகாக இருக்குது. இது எப்படி உள்ளே போய் காமிக்கிறவாங்க. ஆல்ரெடி இப்போ இங்கே யாரும் இல்லை, வந்து இருந்துட்டு போன கெஸ்ட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அது இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. இருந்தாலும் நான் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறவாங்க. ஏணிப்படி தாங்க வச்சுருக்காங்க. சிம்பிளாக லேடிஸும் ஏறலாம், குழந்தைங்களும் ஏறலாம். சிம்பிளாக தாங்க இருக்குது. பெட்டுங்க, டபுள் பெட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கச்சா மச்சான்னு இருக்கான்னு பார்க்காதீங்க. இது வந்து இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. கெஸ்ட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே பீச்சுங்க. கொசு வலைலாம் இருக்குங்க. நைட்டில் வந்து கொசு பிரச்சனையோ இது எல்லாமே இருக்குது. கரண்ட்டு பிரச்சனையெல்லாம் எதுவும் இருக்காதான். இன்னொன்று ஃபேன் வச்சுருக்காங்க, டேபிள். இங்கே பாருங்கள், சார்ஜர் போடுறதுக்கெலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ பக்காவாக 2 பெட்டு பில்லோஸ்லாம் வந்து பயங்கரமாக கரெக்டாக இருக்குது. இன்னொன்று நைட்டில் வந்து ரொம்ப குளிரும் தான். இது மழை காலத்தில் குளிரும் தான். அதுக்கான இதெல்லாம் வந்து சாரல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ பெருசாக நமக்கு மழை பெஞ்சாலுமே ரொம்ப சேதாரம் ஆகாது. உள்ளே வந்து தண்ணி வராத அளவுக்கு சேஃப்டி பக்காவாக வச்சுருக்காங்க. வாங்க போய் அந்த 2 இதையும் பார்க்கலாம். ஊஞ்சல்லாம் இருக்குது பாருங்கள். சைக்கிளிங் போகிறதுக்கு கூடமே சைக்கிள் வச்சுருக்காங்க. இதை தீவை சுற்றி அப்படியே ரவுண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு சைக்கிள்லாம் இருக்குது. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுவும் சிம்பிளாக இருக்குங்க. இது சிங்கிள் பெட்டு. ஸோ இங்கே ஒய்ஃபை எல்லாமே இருக்குது போல் இருக்குங்க. டைலாக் ஒய்ஃபை இருக்காங்க பாருங்கள். ஷூஸு செப்பல்ஸ் எதாக இருந்தால் கழட்டி வச்சுட்டு யாரை சொல்லி போட்டிருக்காங்க. அதை எல்லாருமே வரும்போது ஃபாலோ பண்ணலாம். வாங்க. இதுவுமே வந்து ஒரு சிங்கிள் இதுதாங்க. நல்லா இருக்குங்க. இப்போ கப்புள்ஸாக வந்தாலும் சரி, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, இப்போ கம்ஃபர்டபுளாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக தங்கிட்டு போகலாம் போல் இருக்குது. இதாங்க இதோடைய பின்புறம். செம்மங்க, செம்ம வியூங்க இது. இது சீசன் டைம் இல்லாததுனால யாரும் இன்னும் டூரிஸ்ட் யாரும் பெருசாக வரல. பட் ஆனால் சீசன் டைமில் செம்மையாக இருக்கும் போல இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த வியூவே வேறு லெவலில் இருக்குது. குளிக்கிறதுக்குமே கூட இங்கே யாராவது குளித்து என்ஜாய் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் போல இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீவில், அதுவும் இந்த பீச்சில் நான் தான் இருக்கேன். நான் மட்டும்தான் இருக்கேன். நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரெசார்ட், அந்த 3 வீடு இருக்குது, அவ்வளோதான். இன்னும் கெஸ்ட்டு இங்கே யாரும் இன்றைக்கி இங்கே இல்லை. பட் நம்ம இந்த இடத்த பார்க்கணுன்னு வந்தோம், வந்து பார்த்துட்டோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணலாம். ரொம்ப அன்பாக பார்த்துக்குறாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா அந்த கெஸ்ட்டை வந்து அவங்க எப்படி இங்கே ஸ்டே பண்ணால் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியம் எல்லாத்தையுமே அவங்க ப்ராப்பராக ரெடி பண்ணி எமர்ஜென்சிக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன பண்ணணுமோ கூட இருந்து பார்த்துக்குவாங்க போல இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு இல்லை, ரொம்ப கம்மி தான். தீவுகள்ந்து ரொம்ப பக்கம்தான். இன்னொன்று, இந்த தீவில் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் வந்து 24 ஹவர்ஸ் இருக்குதுங்க. நமக்கு சப்போஸ் எதாவது எமர்ஜென்சினா வந்து எங்கேவே ஹாஸ்பிட்டல் இருக்குது, 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. போட்லேயே இங்கேருந்து வந்து கொண்டு போவாங்க. இன்னொன்று, ஆம்புலன்ஸ் இருக்காங்க. போட்லேயே வந்து ஆம்புலன்ஸ் இருக்காங்க. நமக்கு ஏதாவது எமர்ஜென்சினா ஒரு 15 மினிட்ஸில் அவங்க வந்து கூட்டிகிட்டே போயிடுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியான ஒரு பிளேஸாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா இந்த சைடு தான் வந்து நம்ம நாகப்பட்டினம் இருக்குங்களாம். நாகப்பட்டினத்தை நம்ம ஃபெரியில் வந்தோம்ல, ஷிப்பில், அந்த ஷிப் சர்வீஸ் வந்து இங்கே நாகப்பட்டினத்துலேருந்து இந்த வழியாக தான் கிராஸ் ஆகி போகுமா. இப்படி போய் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நெடுந்தீவு. அதுக்கப்புறம் அந்த நைனாதீவு தாண்டி இந்த லாஸ்ட் இருக்குது பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் தான் வந்து காங்கேசன் துறைமுகம் இருக்கான். அங்கே தான் வந்து நம்ம போய் இறங்கணும். ஸோ யாழ்ப்பாணம் வந்து இந்த சைடு இருக்குது. இது யாழ்ப்பாணம், இந்த சைடு வந்து தமிழ்நாட்டில் வந்து நாகப்பட்டினம்.
ஸோ நல்ல வியூங்க இந்த இடம். ஓ இவ்வளோ குட்டி போட்டிருக்கா? இது என்ன இது இது கிராஸில் என்ன வரும் இது? ஜெர்மன் ஷெப்பர்ட் தானே இது? ஓ அது அவ்வளோ அசால்ட்டாக எவ்வளோ குட்டி போட்டு வச்சுக்குது. எப்படி வித்துடலாம்ல, வளர்க்க வித்துடலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ நம்ம பிரதர் நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்தார்ல, கோன்சி பிரதர், அவருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், அவருடைய வீடு பாருங்கள். ரொம்ப அழகான பழங்காலத்து வீடுங்க. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடாக இது. ரொம்ப அழகாக இருக்குது. தோட்டப்புறங்க இது, நான் இருக்கிறது தோட்டப்புறம். எத்தனை குட்டி ப்ரோ இருக்குது மொத்தம்? 8 பேரா? அடேங்க அப்பா. இதுக்கு இது கிராஸ் எப்படி ஆம்பளைனா இருக்கா? அதுக்கு மிக்சடா? ஜெர்மன் ஷெப்பர்ட் கிராஸ் இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் வேறு மாதிரி தான் வளருவாங்க. பாருங்க, ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு நம்ம ஊர் நாட்டு நாய் கிராஸுங்க இதெல்லாம். 8 பேர் இருக்காளுங்க, ஆள் ஒரே கலரில் இருக்காளுங்க. இது நம்ம ஊர் நாட்டு நாய்க்கும் ஜெர்மன் ஷெப்பர்டுக்கும் வந்து கிராஸில் வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், காதெல்லாம் பாருங்கள், அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் ஃபேஸில் தான் இருக்குது. இது வளர தான் தெரியும். காலுமே கூட அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் ஸ்டைல் தான் இருக்குது. பார்ப்போம், இந்த கிராஸில் வந்து இது வளர்ந்தால் தான் அது என்ன ஸ்டைலில் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணி சூப்பர். அதான் எல்லாருமே ஒரே இதில் தெரியுமா பாருங்கண்ணா. தேங்க்ஸ்மா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இங்கே நெடுந்தீவில் தான் இருக்கோம். நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா போட்டில், அவர் பிரதர், அவர் வந்து துஷந்தன் ப்ரோ, அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா எல்லாம் கும்பலாக வந்தாங்கல்ல, அவங்க கூட தான் நம்ம வந்தோம். வந்துட்டு அதுக்கப்புறம் கோன்சி ப்ரோ அவரை இன்ட்ரோ பண்ணி விட்டாங்க. ஆட்டோ வச்சுருந்து அவர் கூட சுற்றிட்டு இருந்தோம்ல, அவர் தான் எல்லாமே டீட்டெயிலாக சுற்றி காமிச்சார். கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours நமக்கு எல்லாமே காமிச்சிட்டார். நெடுந்தீவு ஃபுல்லாக சுற்றியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவங்க வீட்டிலலாம் இன்ட்ரோ பண்ணி விட்டுட்டு போனார். அங்கே போனால் அவங்க அம்மாவுக்கு வந்து 16th பர்த்டே. அந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு கேக்லாம் வெட்டினாங்க. கேக்லாம் வெட்டி சாப்பாடெலாம் அங்கேயே நல்லபடியாக கொடுத்து அங்கே சாப்பிட்டாச்சு. இன்னொன்று, நம்ம இங்கே ஃபோட்டோகிராஃபர் தான் நம்ம பேசிக்காக. அப்புறம் இங்கே வந்து அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தது. இப்போ நானே ஃபோட்டோகிராஃபராக நின்று ஃபோட்டோலாம் பிடிச்சி தந்துட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் நல்லா இயல்பாக பழகினாங்க. பழகி திடீர்னு தான் வந்தேன் நான். என்கிட்டே வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பழகி நல்லா அனுசரித்தாங்க. இங்கேயுமே துஷந்தன் ப்ரோ வீட்லேயுமே நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆளாகவே பார்த்து திடீர்னு பழகினேன். நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்ல மரியாதை தராங்க. இந்தியாவிலேருந்து வந்தால் அந்த மரியாதையை வந்து நமக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ இப்போ அவங்க வீட்டிலே தங்க சொல்லி நமக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே தான் தங்க போகிறோம் நைட்டு. நாளைக்கு காலையில் இங்கே நேரமாக எழுந்திரிச்சு கிளம்பி நைனா தீவுன்னு ஒன்று இருக்குது. அந்த தீவை மதியானம் வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே யாழ்ப்பாணம் போயிடலாம். யாழ்ப்பாணத்தில் ஏதாவது பார்க்க வேண்டியது இருந்தால் பார்த்துட்டு, ஏன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக மழை இருக்குது. அதனால தான் நம்ம இங்கே தூங்கி எழுந்திரிச்சிட்டு கிளம்புவோம். நாளைக்கு காலையில் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். பாய் பாய்.